வெல்கம் டு மண்டே சமையல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது செலக்ட் பூரி. அது என்ன செலக்ட் பூரின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா செலக்ட் மாவு, ஆசீர்வாத செலக்ட் மாவு செய்ய போகிற பூரி. இது ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்பெல்லாம் இருக்காது, யூஸ்வலாக தான் இருக்கும். எல்லாரும் யூஸ்வலாக செய்கிறத செய்கிறாங்க, நாங்களும் செய்யலாமேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நண்பர்களே, ஆசீர்வாத் செலக்ட் மாவை வெட்டணும். எவ்வளோ நம்ம போடணும்? இப்போ இதெல்லாம் மாவை கொட்டிடணும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கை மாறி இருக்கும். கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த கை உடஞ்சிருக்குன்றதுனால என்னோட அசிஸ்டன்ட் என் ஒய்ஃபை வச்சு நான் மாவை கொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா நினச்சிக்காதீங்க, ஊரியே அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஆனால் நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிஸ்டர் வேந்தன், நீங்கள் காய்கறிலாம் வெட்டி முடிச்சிட்டிங்களா? அந்த வெங்காயத்தை அங்கே வச்சிட்டிங்க, வாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4.5 பேருக்கு பூரி சொல்ல போகிறோம். இந்த பையனை கணக்கு சேர்த்திக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 225 grams ஆஃப் செலக்ட் ஆசீர்வாத் பூரி. 225 grams ஆங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் ஒன்று போட்டுக்கணும். அடுத்து உப்பு போடணும் நண்பர்களே. ஒரு டீஸ்பூன் நண்பர்களே. அடுத்து சுடு தண்ணி ஊற்றணும். எல்லாரும் காசு போட்டு கெட்டில் வாங்கிக்கோ. சிரிக்க கூடாது. வேந்துமா மை அசிஸ்டன்ட், இல்லைன்னா சப்பி வரும். காய்கறி கடை வச்சிருக்கியாடி? ஆமா, என் அசிஸ்டன்ட் தான் காய்கறி கடை வச்சிருக்காரு. ரெடி 1 2 3 சொல்லி பேயாச்சும். ரெடி 1 2 3. ஓகே, ரெடி. நண்பர்களே, இப்போ பார்த்தோம்னா அப்பாதே பூரி செஞ்சுட்டோம்ல. அது கூட இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு மசால் மாற்றிட்டாங்க. உருளைக்கிழங்கு மசால். இப்போ பார்த்தீங்கன்னா 4 உருளைக்கிழங்கு, 4 பேர் சாப்பிட போகிறோன்றதுனால 4 உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த சின்ன குக்கரில் போட்டுக்கலாம். ஏன்னா எங்ககிட்ட அந்த குக்கர் மட்டும் தான் இருக்குது. பெரிய குக்கர்லாம் சாதம் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நண்பர்களே, இப்போ பாருங்க, அசிஸ்டன்ட் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறது. ஏய், பிச்சு போடுவேன். அது மூழ்கல நண்பர்களே, நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சுடு சுடு. அஜித் கண்டலாமா முங்கிருச்சு. இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா அந்த 4 உருளைக்கிழங்குக்கு 2 டீஸ்பூன் உப்பு. டீஸ்பூன் தானே அது? பேபி ஸ்பூனுங்க. பேபி ஸ்பூன் உப்பு. ஸோ 1 போடுங்க. 1 போட்டாலே போதும்னு மாற்றிட்டாங்க. அசிஸ்டன்ட் ஸ்டவ்ல இருந்து கையெடுங்க அசிஸ்டன்ட். இதில் 3 ஷேக்கர். 1 2 3. இப்போ இதை வேக வச்சிடணும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வைக்கணும். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா என் அசிஸ்டன்ட் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விளாண்டதுல மேனேஜர் கிட்ட சம்மத்தியாக வாங்கிட்டான். இப்போ நம்ம பூரியை திரட்ட போகிறோம். உங்ககிட்ட வடச்சட்டி பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பூரியை உருண்டையாக இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக ஆக்கிக்கோங்க. இதை இங்கே நடுவில் வைக்கணும். வச்சு பாருங்க நண்பர்களே, ஒரே கையில் திரட்ட வேண்டியதாக இருந்ததுனால பூரி கொஞ்சம் ஸ்கொயர் பூரியாக வந்திருக்கு. ஸ்கொயருன்னு சொல்லிட முடியாது,
வந்திருக்கு. இதே மாதிரி எத்தனைக்கு வேணுமோ உருட்டி தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா பூரியை மெலிசா திரட்டினீங்கன்னா தான் பூரி வராது. அதனால கொஞ்சம் திக்கா திரட்டுங்க. ரொம்ப நண்பர்களே, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம இந்த கத்தி எடுத்துக்கிறோம், ஓபன் பண்றோம், குத்தி பார்க்குறோம். வெந்துருச்சு. பழகிறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா உருளைக்கிழங்கும் கொத்தி பார்த்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சுன்றதுனால இந்த உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயும் தோல் ஊற்றணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 6 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இல்லைங்க, அது கருவேப்பிலை. மாத்திட்டாங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை விட்டுட்டீங்க. வெங்காயத்தை தான் நம்ம அப்படியே மேஜிக் பண்ணோமே. தோலை உரிச்சாச்சு. உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணுறோம். போதுங்களா? போதுங்க. ஏங்க ரொம்ப ஸ்மாஷ். சரி, அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பூரிக்கு ஒரு கடாய், கிரேவிக்கு ஒரு வடச்சட்டி எடுக்கிறோம். இப்போ பூரி பண்ணுறதுக்கு ஒரு வானல் வைக்க போகிறோம், கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி வைக்க போகிறோம். இதையும் ஆன் பண்ணிட்டுதான். இல்லை, ஆன் பண்ணாமே பூரி வருமா? வேச்சாச்சு. ஓகே, இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போடுங்க. என்ன காஞ்சி இதில் போடணுங்க. அப்படியே வாடலையா கிரேவி பண்ண போறீங்க. அப்புறம் சோம்பு. சோம்பு இல்லைங்க, சீரகம். சீரகம். அப்புறம் லவங்கம். சவங்கம் இல்லைங்க, உளுந்து. உளுந்து. உளுந்து கொஞ்சம் போடுங்க. இதெல்லாம் எவ்வளோ போடணும்? எல்லாம் ஒரு கையில் பிடிச்சி எடுக்கிற அளவுக்குன்னு சொல்ல முடியாது. 4 விரல் அப்படி வச்சு எடுங்க. கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அதை போட்டு வதக்குங்க. அதை போட்டு ஒரு வதக்கணும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கருவேப்பிலை போட போகிறோம். புரியுதுங்களா? சொப்புமா தொட்டு. இப்போ பூண்டு. பூண்டு போட்டால் பொரிக்க மாட்டேங்குது. பூண்டே நிறையா போடலாமே. அடுத்து இஞ்சி. இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ இவ்வளோ இருந்துச்சுனாலே போடும். அப்புறம் பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கு. இப்போ அடுத்து வெங்காயம் போடணும் நண்பர்களே. வெங்காயம் போடுறது பெரிய டாஸ்கா பண்ணுவீங்க போலி. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு அப்படின்னு எல்லாரும் ஊற ஏமாற்றுவாங்க. 2 பேபி ஸ்பூன் போடுங்க. அடுத்து பத்தலைன்னா நக்கி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக பேசினா தண்ணியை ஊற்றுங்க. பாருங்க நண்பர்களே, வம்சத்தின்றதுனால டக்குன்னு வரைஞ்சிருச்சு. அதனால கேம் கூட வர முடியல. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். எவ்வளோ போடணும் நண்பர்களே? கலந்துடுங்க. கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்மாஷ் பண்ணலாம். அழுத்த ஸ்மாஷ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. சமையல் நான் செய்வேன், நீ செய்யறியா அப்படின்னு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கூடாமா? சரி, போடு. உருளைக்கிழங்கு போடணும். இப்போ எப்படி போடுறது?
இப்போ உருளைக்கிழங்குல பங்குக்கு தண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டிங்கன்னா அருமையான களி உருளைக்கிழங்கு ரெடி. கொஞ்சம் ஓவராக தான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். உப்பு இருக்கான்னு பாரு. இவ்வளோ சூட்டில் எப்படி பார்க்கறது? உப்பு கரெக்டாக தான் இருக்கு. நல்லா கொதிச்சு நண்பர்களே. கொத்தமல்லி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு 3 கலக்கு கலக்குவேன் கட்டம் சுற்றி கலக்குவேன் சொல்லலாம். ஓ இப்படி செய்யணுமா? அடுப்பை நிறுத்துங்க. அடுப்பு நிறுத்தணும். அப்புறம் நண்பர்களே, என் அசிஸ்டன்ட் சேட்டைக்கார வேந்தன் சேட்டை பண்ணதுனால நாங்கள் பூரி சீக்கிரமே சுட்டு சாப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேந்துமா டாட்டா சொல்லு, பை சொல்லு, ஃப்ளைங் கூட குட் நைட் சொல்லு.